பெருமாளையும் சிவனையும் பார்க்கிறோம். மார்கழி மாதம் அப்படின்னா வீடு உடைய மாதம். வீடை மாதம் அல்ல, வீடு உடைய மாதம். இப்போ நம்ம மார்கழி உற்சவம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. பிள்ளையார்ல புடிச்சு குரங்குல முடி அப்படின்னு ஒரு சொலவடை சொல்வாங்க. அதுக்கான முழு அர்த்தம் கணபதி பூஜையில ஆரம்பிச்சு விழாக்களை சிறப்பாக நடத்திவிட்டு ஹனுமனின் பாதங்களை பிடி அப்படிமா. ஹனுமான் அப்படின்னா ருத்ரன். ஏகாதச ருத்ரர்களில் ஒருவன் ஹனுமன். ஹனுமந்த சுவாமி அஞ்சனை மைந்தா பாட வந்தோமி ராமநாமம். ஹனுமந்த சுவாமி அஞ்சனை மைந்தா பாட வந்தோமி ராமநாமமே. சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சா. சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சம். சூரியனின் சித்யா ஸ்ரீராமனின் தாசா சூரியகுமாரி ஸ்வர்ச்சலை துணைவாம். சூரியனின் சிஷ்யா ஸ்ரீராமனின் தாசா சூரியகுமாரி ஸ்வர்ச்சலை துணைவாம். சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சம். ராம சீதையின் மைந்தனும் நீ வானர வீராணி மகரத்வஜனின் தந்தையும் நீ. ராமன் சீதை மைந்தனும் நீ ஸ்ரீ மகரத்வஜனின் தந்தையும் நீ. ஒட்டக வாகனா ராமநாமமி உந்தன் பலமி சரணம் சொன்னோமி. சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சா. சனீஸ்வரனை கல் சுமக்க வைத்தானி கல் சுமந்த சனீஸ்வரன் மன்னிப்பு கேட்டான். ராமநாமமை சொல்வோரையும் நீ அண்டக்கூடாது என்று கட்டளையிட்டாய். சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சா. சிந்துர வர்ணா வெண்ணை அலங்காரா வெற்றிலை மாலை சூடி வெற்றிகள் அருள்வாய். தெற்கு பக்தர்கள் வடை மாலை சோடுவர் வடக்கின் நேயர்கள் ஜிலேபி மாலையிடுவர். தெற்கு பக்தர்கள் மிளகு வடை மாலையிடுவர் வடக்கின் நேயர்கள் ஜிலேபி மாலையிடுவர். இனிப்பும் காரமும் உண்டாலும் இன்பம் தருவாய் சங்கடம் தீர்ப்பாய் சந்தோஷம் நல்குவாய். சரி பாப்ப பதப மம்ம மதப கம்ம கரி சரீரி சாரி காம பாம சரி சனி சனி சா. இன்னைக்கு நாம ஏகாதசிய பார்க்கணும். ஏகாதசி திதியில 11வது நாள் ஏகாதசி. 11க்கு ரொம்ப சிறப்பு இருக்குதுங்க. 11 ருத்ரர்கள் ஏகாதசி இது மாதிரி நிறையவே இருக்கு. பார்க்கடலை கடைந்தது கூட ஒரு ஏகாதசி பருவ தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி பத்தி நாம ஒரு வகுப்பு எடுத்திருக்கோம். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி 3000 வருடங்கள் திரிபுவனமாலும் சக்கரவர்த்தியாய் திகழ்ந்தார். முசுகுந்த சக்கரவர்த்தின்னா ஒரு சிவராத்திரி அன்னைக்கு கைலையில் உள்ள வில்வ மரத்தின் அடியிலே சிவனும் பார்வதியும் அமர்ந்து பிரணவ மந்திர பொருளை உரையாடி கொண்டிருக்கும் பொழுது மேலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த முசு அதாவது குரங்கு ஒவ்வொரு வில்வ இலையாக பறித்து விளையாட்டாக விசிறி எறிந்தது. அன்றைய தினம் சிவராத்திரி.
மேலிருந்து முசு வில்வதளங்களால் அர்ச்சனையாய் செய்ததாய் அதை சிவனார் ஏற்றார். சிவனும் பார்வதியும் அவை அன்போடு நோக்க முசு இறங்கி கீழே வந்து வணங்கி நின்றது. ஏன்னா கைலாசத்துல இருக்கிற குரங்கு அறிவு இருக்கு. முசு, நீ பூலோகத்துல சக்கரவர்த்தியா பிறக்கலாம். வேண்டாம். ஏன்? பூலோகத்துக்கு போனா பாவி மானிடர்கள் குணம் எனக்கு வந்துரும். நான் இங்கே இருக்கேன், உங்களை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன், நீங்க தான் என்னோட அப்பா அம்மா. இல்ல இல்ல, பாவ பலனை எப்படி அனுபவிக்க பூமிக்கு போறாங்களோ புண்ணிய பலனை அனுபவிக்க அப்படித்தான் பூமிக்கு போகணும். போய்த்தான்ப்பா ஆகணும், சிவனோட கட்டளை அப்படின்னு பார்வதி சொல்ல, சரி பூமிக்கு போறேன். நான் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வரம்? நான் இந்த முசு முகத்தோடு தான் போவேன். முசு முகம் அப்படின்னா குரங்கின் முகம், அப்படித்தான் நான் போவேன். அப்படியா? ஏன் அப்படி கேக்குறேன்? இப்போ நான் குரங்கு முகத்தோட கீழே போனேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஏன் இந்த முகம் வந்துச்சுன்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வரும் பொழுது எனக்கு ஞாபகம் அப்படியே இருக்கும். ஞாபகம் இருக்கும் பொழுது நான் என்ன மறக்க மாட்டேன். எனக்கு சிவனார் கொடுத்த வரம் இது அப்படின்னு புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றார் முசுகுந்தர். பூலோகத்துக்கு வரார். திரிபுவன சக்கரவர்த்தின்னு ஏன் சொல்றாங்க? பூலோகத்தை ஆளும் சக்கரவர்த்தி அந்த காலத்துல எல்லாம் பாதாளத்தையும் அவங்கதான் ஆண்டாங்க. அப்புறம் திரிபுவனம்னா மேலோகத்துக்கு இந்திரனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உதவ போனாங்க. அதனால திரிபுவன சக்கரவர்த்தி 3000 வருடங்கள் ஆண்டார். அப்படி ஆண்ட அவருக்கு நாட்டுல எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, ஏகாதசி நாம பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது உடல் தூய்மை அடைகிறது. முதல்ல துவாதசி அன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம்? நெல்லிக்காய் பச்சடிய பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாம மத்த சாதம் பிரசாதம் எல்லாமே சாப்பிடுறோம். அதனால இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது உடம்பு மட்டும் இல்ல, சாத்வீக உணவுகளை உண்பதால் மனசு, ஆன்மா, அறிவு எல்லாமே சுத்தமடையுது. மத்தவங்க மேல கோபம், வெகுளி, பொறாமை வராது அப்படின்னு அவர் ஏற்பாடு பண்றார். அவருடைய நாட்டுல மக்கள் மட்டுமல்லாது பிராணிகள், குதிரை, நாய், பூனை அதுக்குமே ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அவருக்கு ஒரு பொண்ணு, அவளுக்கு சந்திரபாகு அப்படின்னு பேர் சூட்டினாராம். ஏன்னா சந்திரனின் கலைகளில் அதி தீவிரமான பௌர்ணமியின் கலைகளோடு திகழ்ந்தார். அதனால சந்திரபாகு அப்படின்னு பேர் வச்சார். நல்ல வாலிபம், அதாவது அந்த காலத்துல 9 வயசுலயே கல்யாணம். சோபனா அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். நாம நினைச்சுக்குவோம் சோபனானா பெண் பெயரா இருக்கே அப்படின்னு. அந்த காலத்துல பெயர் வைக்கப்படுவது இடுகுறி பெயராய் திகழ்ந்தது. ஆண் பெண் பெயர் கிடையாது. ராமனின் அவையில் கூட சுமதி என்று ஒரு அமைச்சர் இருந்தார். சுமதி என்றால் நல்ல அறிவு கூர்மை உள்ளவர் என்று பொருள். அது போல இங்க சோபனா அப்படின்னா அப்படி ஒரு சோபனையோட, அழகோட, வீரத்தோட, தீரத்தோட திகழ்ந்தார். ஒரு தரம் சந்திரபாகுவும் சோபனாவும் முசுகுந்த சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு மறுநாள் ஏகாதசி. இப்ப ஏகாதசி மட்டும்தான் நாங்கெல்லாம் கடைபிடிக்கிறோம். எங்க பாட்டி காலத்துல தசமி, ஏகாதசி, துவாதசி இது 3ஐயும் சரியா கடைபிடிப்பாங்க. தசமி அன்னைக்கு ஒரு பொழுதுதான் சாப்பிடுவாங்க. ஏகாதசி அன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, பால் பழம் எடுத்துக்குவாங்க. துவாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் பச்சடியில இருந்து நேத்து நான் சொன்ன அப்படி 32 வகை பட்சணங்களோடு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க இருந்துட்டு ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி ஸ்ரீஹரின்னு தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் சொல்றாரு, சோபனா எனக்கு ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாதே, எனக்கு தெரியாதுங்க. 9 வயசு குழந்தை, அதுக்கு புருஷனோட வேண்டுகோளுக்கு செவிக்கா சாய்க்கணும் தெரியல. எங்க அப்பா இப்படிதாங்க செய்வாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள தண்டோரா சத்தம் கேக்குது. நம்முடைய கலியுகத்தின் திரிபுவன சக்கரவர்த்தி முசுகுந்தரின் ஆணைப்படி நாம
இன்று முழுவதும், அதாவது நாளை ஏகாதசி முழுவதும் பூரண நிர்ஜல ஏகாதசி விரதம். சந்திரபாபுக்கு அப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம மாமனார் வீட்டுக்கு வந்து உடம்ப தேத்தலான்னு வந்திருக்கார். குழந்தை பொண்ணு சந்திரபாகு, அவ புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம, சோபனாவுக்கு உடம்பு சரியில்லாம மூலிகை வைத்தியம் பார்க்கலான்னு அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா சந்திரபாகு. அவளுக்கு அந்த ஞாபகம் இல்ல. சோபனாவை வற்புறுத்துற. சரி, கொண்டாடி கேட்கும் பொழுது நாம ஒன்னும் சொல்ல முடியாது. ஒன்னோ நீங்க இங்கிருந்து விரதம் கடைபிடியுங்கள், இல்லைன்னா நீங்க நாட்டை விட்டு வெளியேறுங்க, நாட்டுக்கு போயிருங்க. ஒரு மனைவி இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அந்த குழந்தைக்கு தெரியல, சொல்லிடுச்சு. சரி, இன்னைக்கு இங்க வந்துட்டோம், திரும்பி போகிற அளவுக்கு அவர் உடல்நிலை சரியில்லை, நாமளும் விரதம் இருக்கலாம் அப்படின்னு விரதம் இருக்கிறார். ஆனா சோபனா எதுவுமே உண்ணாமல் விரதம் இருந்தார். அன்னைக்கு வழக்கத்தை விட அதிகமா பசிக்குது, தாகம் எடுக்குது. ஏன்னா வைத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க, மூலிகை வைத்தியம். அந்த சரீரத்துக்குள்ள அந்த மூலிகைகள் சென்று அந்தந்த வேலையை செய்யும் பொழுது பசிக்குமா. அவர் தெரிஞ்சிருந்தும், தன்னுடைய உடம்பு தாங்காதுன்னு புரிஞ்சிருந்தும், எல்லாரையும் போல ஹரிநாம ஜபம் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி தூங்காமையும் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது மறுநாள் அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. இதத்தான் ஏகாதசி மரணம், துவாதசி போஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. துவாதசி அன்னைக்கு அவர் போஜனம் பண்ண அவர் இல்லை. போஜனம் தயாரா இருக்கு, அவர் இல்லை. ஆனா ஒரு ஏகாதசி விரதத்தை அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணமா இருந்தாலும் அவர் கடைபிடித்தார். அவர் நினைச்சிருந்தா நாட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் இருந்திருக்கலாம். மனைவியின் பேச்சுக்காகவும் மாமனாரின் பக்திக்காகவும் இருந்தார். அதனால அவர் ஸ்வர்கலோகத்துக்கு போறார். எங்க போறார்? ஸ்வர்கலோகத்துக்கு. இந்திரன் அவரை வரவேற்று உபசரித்து ஆசனம் கொடுத்து பக்கத்திலேயே மந்த்ராச்சல மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு ஸ்வர்கபோகமான ஒரு மாளிகை கட்டி பொன்னும் வைரமும் வைடூரியங்களும் தூண்களாகவும் கதவுகளாகவும் இருக்கைகளாகவும் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனையிலே ராஜா மாதிரி சோபனா அமர்த்தப்பட்டார். அவங்களுக்கு கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் யக்ஷரர்களும் எல்லோருமே வந்து பணிவிடை செய்யறாங்க. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளவு மரியாதை? ஏகாதசி அன்னைக்கும் மார்கழி மாதம் 30 நாள் அன்னைக்கும் நாயோ நரியோ புழுவோ பூச்சியோ மனுஷனோ இறந்தாலும் ஸ்வர்க்கம் அவங்களுக்கு உறுதி, மோட்ச சாம்ராஜ்யம் உறுதி. உன்னால முடியாது, உன்னுடைய உயிர் பிரிஞ்சிடும் தெரிஞ்சிருந்தும் ஒரு ராஜாவாக இருந்து பழக்கப்பட்ட நீ உன்னுடைய உடல் நிலையை கருத்தில் கொள்ளாமல் மாமனாருக்கும் மனைவிக்கும் பெருமாளுக்கும் ஹரிநாமம் சொல்லி பெருமாளுக்கும் சேவை செய்தாய், அதனால் உனக்கு இந்த போகம். அப்படியா அப்படின்னு அவர் அங்க இருக்கார். அப்போ இந்த ஞானிகள் நம்ம நாரதர் முதல் கொண்டு திரிலோக சஞ்சாரி அப்படிம்பாங்க. மேலோகம் கீழோகம் பாதாள லோகம் பூலோகம் புவர்லோகம்னு 14 லோகத்துக்கும் போயிட்டு வருவார் நம்ம நாரதர். அது மாதிரி சோம சர்மா அப்படிங்கிற ஒரு தபோ வலிமை மிக்க அந்தனர் ஸ்வர்க்கத்துக்கு வரப்போக இருப்பார். அந்த அந்தனர் வந்ததுமே நம்முடைய சோபனா அவரை எதிர்கொண்டு அழைத்து ஆசனம் கொடுத்து வணங்கி ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அந்தனரே, நான் முழு மன ஈடுபாடு வைக்கல, ஹரிநாம ஜபம் செய்யும் பொழுது கடவுளை நிம்மதியா வணங்கினேன், ஆனா என் உயிர் போயிடும் தெரிஞ்சேதான் வணங்கினேன். மனைவி மாமனாரின் கருத்தை ஏற்றேன், அதனால எனக்கு இந்த ஸ்வர்கலோக பதவி கிடைச்சிருச்சு. என் மனைவி சந்திரபாகு கூறிய ஒரே காரணத்தால் கடைபிடிச்சேன். இப்போ இந்த ராஜபோக வாழ்வை நான் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி சுவாமி, இந்த ராஜபோக வாழ்க்கை என்னுடைய புண்ணிய பலம் தீர்ந்ததும் போயிரும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இது தற்காலிகமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தயவு பண்ணி சந்திரபாகுவை சந்தித்து என்னோட இந்த நிலைமையை குறித்து எடுத்து சொல்லி எப்பொழுதுமே இந்த ராஜ வாழ்க்கைக்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள உபாயம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க. இந்த போகத்துக்கு காரணம் அவதான். இது நிரந்தரமா எனக்கு
தக்க வைக்க என்ன வழின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். இத நீங்க சந்திரபாபு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார். இவரும் சந்திரபாபு முசுகுண்டா சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு போய் மகள பார்த்து, அம்மா இந்த மாதிரி உன் புருஷன் ஸ்வர்கலோகத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்வர்க மாதிரி ஒரு மாளிகையில தங்கி இருக்கான். உன்னை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அவ ரொம்ப ஆச்சரியப்படுறா. நம்பவே முடியல. என்னையும் அந்த மந்த்ராச்சலம் மலைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேக்குறா. சரி, ஆனா இந்த பூத உடலோட நீ வர முடியாது. உன் கணவன் உடலை விட்டு உயிர் பிரிந்ததும் இந்த ஆன்மா பண்ணிய புண்ணியம் காரணமாக மந்த்ராச்சலம் மலைக்கு போனாரு. நீ எப்படி வருவே அப்படின்னு கேட்டுட்டு நாட்டில் இருக்கும் பல பல ரிஷி முனிவர்களை சந்தித்து கேட்கிறாங்க. வாமதேவர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இருக்கார். அவர் ராஜாவாலதான் இப்ப மாதம் மும்மாறி பொழியுது, அளவா மழை பெய்யணும், அடங்கா மழை பெய்யக்கூடாது. இப்போ மழைங்கிறது எப்படி நமக்கு கிடைக்குது? பூமியில இருக்கிற ஆறு, குளம், ஏரி, கிணறு, சாக்கடை இது எல்லா இடத்துல இருக்கிற தண்ணியும் சூரிய பகவான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். சுத்தம் பண்ணிட்டு அதை வாயு பகவான் மூலியமாக அதை அங்கங்க மேகங்களாக திரட்டி அனுப்பி மழையாக பொழிய வைக்கிறார். நம்ம இந்திய நாடு பரத கண்டத்துல அதுவும் தென்னகத்துல நம்மள சுத்தியும் மழையா இருந்தது அப்போ. அதாவது மலை சிகரங்கள் இருந்தது, உயரமான மரங்கள் இருந்தது. அதனால அரபிக் கடலில் இருந்து வரும் அந்த மந்த மாருதமானது அந்த மலை சிகரங்களில் இருந்த மரங்களின் மேல் பட்டு மோதி குளிர் காற்றாக உருமாறி மேகத்துக்குள்ளே புகுந்து தமிழகத்துக்கு மழையை பருவ மழையாக தந்தது. மேகத்தை குளிர்வித்து தமிழகத்திற்கு பருவ மழையாக தந்தது. இன்னைக்கு ஏன் பருவமழை கிடையாதுன்னா, சுத்தியும் இருக்கிற மலைகள் மரங்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அதனால இனிமே நமக்கு பருவமழை கிடையாது, புயல் மழைதான் அப்படின்னு இயற்கை வேளாண் நம்மாழ்வார் இப்ப உயிரோட இல்ல, அவர் சொல்லிட்டார். இயற்கையை பேண சொல்லி அவர் அறிவுரை சொல்வார். ஒரு பனை மரம் முறிந்தால் ஒரு விவசாயி இறந்தான்னு வச்சுக்கோ அப்படிம்பார். ஏன்னா பனை மரமானது நீருக்கு அடி, இந்த நீர் பூமியில அடியில இருக்கிற நீரை நல்லா ஸ்வீகரிச்சு வச்சுக்கிட்டு மறுபடியும் வெளியிட்டு நமக்கு மழை தருமா. அதனால அந்த காலத்துல நிறைய பனை மரங்களை நட்டார்கள். இப்படி எல்லா விசேஷமான யாகத்துக்கும் தினம் தினம் அக்னிஹோத்திரம் செய்யறதுக்கும் பசு மாடுகள் அவங்க பாலு, நெய்யி, பசு விராட்டியில இருந்து தயாரிச்ச அந்த அக்னிஹோத்திரத்துக்கு வேள்விக்கு சமைத்துகள் மூலிகைகள், அந்த பசு விராட்டி அது மேல முனை முறியாத பச்சரிசி பசுவின் நெய் வைத்து அக்னிஹோத்திரம் தினம்தோறும் 4:30 to 6 குளிச்சாலும் குளிக்கலன்னாலும் மானிடர்களும் செய்யலாம். போபால்ல இன்னி வரைக்கும் அந்த குடும்பம் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கு. அந்த விஷவாயு தாக்காம அந்த குடும்பம் மட்டும்தான் தப்பிச்சது. இன்னி வரைக்கும் அவங்க தினம்தோறும் 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அக்னிஹோத்திரம் பண்றாங்க. அம்மா, நாங்க இன்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்றோம், புனித வேள்வி பண்றோம், எங்க குடில்களை புனரமைக்கிறோம், நாங்கள் சுகமாய் வாழ்கிறோம்னா அது உங்க அப்பா கொடுத்ததுமா. அதனால நான் என்னுடைய தவ வலிமை எல்லாம் உனக்கு தருகிறேன், நீ மந்த்ராச்சல மலைக்கு போயிட்டு வா. சந்திரபாகுவுக்கு தவ வலிமையை கொடுத்தாச்சு. மந்த்ராச்சலம் மலைக்கு போய் கணவருக்கு பார்த்து அவரை கும்பிட்டு என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற. இல்ல இல்ல, நீ சொன்னதுனாலதான் நான் இந்த உயர் பதவிக்கு வந்திருக்கேன். இப்ப நீயும் இங்க வந்திருக்க, 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன விரதம் இருந்தா இது நமக்கு தங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிற. சந்திரபாகுவும் சொல்றா, நான் 8 வயசுல இருந்து ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறேன். ஏன்னா 9 வயசு ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆயிரும். புகுந்த வீட்டுல அவ எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால முசுகுந்த சக்கரவர்த்தி 8 வயசு வரைக்கும் அவளை ஏகாதசி விரதம் இருக்க கட்டளையிட்டு இருந்தார். ஒரு மாசத்துக்கு 2, வருஷத்துக்கு 24. கமலா ஏகாதசி வந்த வருஷம் 25 ஏகாதசி இப்படி இருந்தேன். நாம இங்க வந்தோம் கூட ஏகாதசி விரதத்தை முழுமையா கடைபிடிப்போம். அதனால நமக்கு அந்த ஏகாதசி விரத பயன் காரணமாக நாம
நிரந்தரமா இங்கேயே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும் முசுகுப்தா சக்கரவர்த்தியோட மகளான சந்திரபாகு, மருமகனான சோபனா 2 பேருமே நல்லா விரதம் இருந்தாங்க. ஏகாதசி விரதத்தை அந்த மந்த்ராச்சல மலையிலும் அவர்கள் கடைபிடித்தார்கள். அங்க இருந்து கடைபிடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்? எல்லாமே இருந்து ஒரு விரதம் இருக்கணும். கண்ணெதிரில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நாம அத சாப்பிடாம இருங்கிறது ரொம்ப சிரமம். இவங்க கண் அசைவில் ஏவலாட்கள். ஆனாலும் இவர்கள் விரதம் இருந்து பரம பவித்திரமான ஒரு ஏகாதசி அன்று விஷ்ணு லோகம் போய் சேர்ந்து விஷ்ணுவோட அனுமதி பெற்று கைலாசம் போய் பார்வதி பரமசிவனை தரிசித்து ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களை போய் அடைந்தார்கள். நமக்கு பெரியவங்க சொல்லி வைக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தாங்க சொல்றாங்க. நாம தான் அதை மதிக்கிறது இல்லை. இயற்கையோடு இணைந்த வாழ்வே நமக்கு சுக வாழ்வு. நமக்கு வர்ற வருஷம் 2024 பிறந்தா புது வருஷம் சொல்லிக்கிறோம். உண்மையில நமக்கெல்லாம் தை 1 தான் தமிழர்களின் பண்பாட்டின்படி வருஷ துவக்கம். சித்திரை 1, ஆடி 1, ஐப்பசி 1, தை 1 இதெல்லாம் நம்ம ஏன் விழா கொண்டாடுறோம்? ஆடி மாசம்னா அம்மனுக்கு கூழ் ஊத்துறோம். சித்திரை 1ன்னா விசுக்கண்ணி பாக்குறோம். ஐப்பசி மாசம் 1ன்னா துலா மாசம் ஆரம்பமாயிடுச்சுன்னு கொண்டாடுறோம். தை 1ன்னா தமிழர் திருநாள் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். இதுக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்குதுங்க. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். நாம என்னைக்காவது எப்பயாவது ஒரு அளவுகோலை வச்சு சூரியன் உதிக்கிற போது சோதிச்சிருக்கிறோமா? அந்த அளவுக்கு நமக்கு ஞானமோ பலமோ இல்லை. அதுதான் உண்மை. நம்மள ஒரு மாதிரி இப்படித்தான் அப்படின்னு பழக்கப்படுத்திட்டாங்க. ஆனா சூரியன் ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் சரியாக கிழக்கிலே உதிக்கும். அடியேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சூரியன் நிலையாக ஒரு பெரும் முது கிழவனாக பல்லாயிரக்கணக்கான யுகங்களாக ஒரே இடத்திலே நின்னுட்டு நெருப்பு பந்தாக விளங்குகிறார். பூமியானது சுற்றி சுழன்று தன்னைத்தானே சுத்திக்கிட்டு நவக்கோள்களையும் சுத்திக்கிட்டு சூரியன் பக்கமா அப்படி போகும் பொழுது பகலாகவும் சூரியனை விட்டு விலகும் பொழுது இரவாகவும் வருது. அப்ப நாம சொல்றோம் கிழக்குல சூரியன் உதிக்கிறான், மேற்குல சூரியன் மறைஞ்சிடறான். ஆனா உண்மை நிலை என்ன என்றால் பூமியானது ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டுமே சரியான கிழக்கு திசையில் சூரியனை நாம் காண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வட கிழக்கு, அதாவது அக்னி திசை நோக்கி, வட கிழக்குன்னா ஈசான்யம், ஈசான்யம் நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலே மறுபடியும் தெற்கு நோக்கி திரும்புமாங்க. ஒரு தடவை அடியேன்னு சொல்லியிருக்கேன். பூமி பந்தானது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி சுழன்று வரும் பொழுது ஒரு நொடிங்கிறது கண் சிமிட்டும் நேரம், கை சொடக்கு போடும் நேரம். அந்த ஒரு நொடிய 60ஆல பகுத்தாங்க நம்முடைய வல்லுநர்கள். அதுக்கு பேரு விகடி. அந்த விகடியில அப்படியே டக்குன்னு தன்னுடைய சுற்றுப்பாதையை பூமி சுத்திக்கிறதுல மாத்திக்குது. கிழக்குல இருந்து வடகிழக்கு பக்கமா போனது சட்டுன்னு ஒரு விகடியில தெற்கு நோக்கி திரும்பிடுது. மறுபடியும் ஒரு நாள் கிழக்குல உதிக்கும். அப்புறம் தென்கிழக்கு அக்னி திசையை நோக்கி நகரும். இப்படி சரியாக கிழக்கிலே ஆரம்பித்து வடகிழக்கு தென்கிழக்குன்னு போயிட்டு மறுபடியும் கிழக்குக்கு வர ஆகிற நேரம் சரியாக ஒரு வருடம். இதுக்கும் தமிழ் மாசத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிழக்கிலே சூரியன் உதிப்பதை காணும் நாள் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு. சரியாக வடகிழக்கு ஈசான்யத்துக்கு வரும் பொழுது ஆடி 1. மறுபடியும் கிழக்குக்கு வரும் பொழுது தெற்கு பக்கம் வரும் பொழுது ஐப்பசி 1. மறுபடியும் தென்கிழக்கு அக்னி மூலைக்கு வரும் பொழுது தை 1 பொங்கல். இந்த வானியல் மாற்றங்களையும் நம்முடைய உடம்பையும் ரொம்ப அருமையாக நம்முடைய வல்லுநர்கள் இப்பதான் நாம ராக்கெட் விட்டுறோம் சொல்லிட்டு இருக்கோம். ஆரியபட்டா, நேத்து நாம பார்த்த பாஸ்கரர், இவங்க எல்லாமே பிரகாசர், இதெல்லாம் கூட நம்ம கோள்களுக்கு பேரா வச்சிருக்காங்க. பூமியில இருந்தே மேலோகத்துக்கு மேல் உலகத்துல கோள்களின் சஞ்சாரங்களை கண்டுபிடிக்க பார்க்கக்கூடிய தூர திருஷ்டி கண்ணாடி கூட அவங்க வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அத டெலஸ்கோப்னு சொல்லிக்கிறோம். இங்கிருந்து கோள்களை நாம்
வானத்தை நோக்கி அனுப்புறோம். சந்திராயன் விண்கலம் இப்படி அனுப்புறோம். அந்த காலத்துல அவங்க இருந்த இடத்துல இருந்து தவ வலிமை காரணமாக 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தை தியானத்தின் வாயிலாக கூர்ந்து நோக்கி அங்கிருந்து சூஷ்ம தேகம் கொண்டு பூமியை விட்டு வாயு மண்டலம் போய் வாயு மண்டலத்திலிருந்து பித்ருலோகம் தாண்டி அதையும் தாண்டி நவகோள்களின் சஞ்சாரத்தை நேர்ல நின்னு பாக்குறாங்க. தசரதன் இப்படித்தான் மேலோகத்துக்கு போயிட்டு 60 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய தாது பஞ்சத்தை தீர்க்க சனீஸ்வரனை நேருக்கு நேராக சந்தித்து அவரோட போருக்கு போக போய் சனீஸ்வரன் ஆச்சரியப்பட்டு உன் மக்களுக்காக நீ வந்திருக்கேன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஸ்லோகத்தை நாங்க சொல்லுவோம். அது ஒரு முறை வாய்ப்பு வரும்போது நான் பகிர்கிறேன். இப்படி நமக்காக உடம்புக்கு ஏகாதசி விரதம், மார்கழி மாத திருப்பாவை திருவெம்பாவை, மனசுக்கு ஆன்மீகம். அத நாம கரெக்டா சரியா செஞ்சா நாம வாழ்க்கையில உயலாம். இந்த மாசம் தாங்க திருவாதிரை வருது. இந்த மார்கழி மாதத்துல பெருமாளுக்கு மட்டுமல்ல, நடராஜருக்கு திருவாதிரை வருது, ஆருத்ரா அபிஷேகம் வருது, ஆண்டாளுக்கு கோடாரவள்ளி வருது. அதனால இது பீடுடைய மாதம். இந்த ஏகாதசிக்கு இப்படி விரதம் இருந்து துவாதசிக்கு போஜனம் செய்யறோமோ அது மாதிரி நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 தரம் அபிஷேகம் அர்ச்சனை செய்வாங்க. பகல் திருவிழாவும் 9ஆம் நாள் தேர் திருவிழாவும், அதுக்கப்புறம் இரவு அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகளும் 10ஆம் நாள் சூரிய உதயத்தில் தரிசனமும் கிடைக்கும். இதுதான் ஆருத்ரா அபிஷேகம். திருவாதிரை விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. உபவாசம் இருந்து மறுநாள் பாரணம் செய்வார். அதாவது இந்த காய்கனிகளோட உண்பது. என்ன சிவனுக்கு செய்யும் பொழுது சில கிழங்கு வகைகளை விசேஷமாக சேர்ப்பார்கள். இத திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரத்துல ஆதிரை நாளை சிறப்பா பாடியிருக்கார். போர்த்திரை வேலை உலாவும் உயர் மழை கூர்த்தருவேல் வல்லார் போற்றங்கோல் சேரி தண்ணில் கார்த்தரு சோலை கபாலீஸ்வரம் அமர்தான் ஆதிரை நாள் காணாதி போதியார் பூம்பாவாய். திருநாவுக்கரசரும் திருவாரூரில் நடந்த திருவாதிரை விழாவின் சிறப்பினை அழகை பாடுறார். முத்து விதான மணி பொற்கவரி முறையாளி பக்தர்களோடும் பாவையர் சூழ பலி பின்னி வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தனார் ஆரூதரை அத்தனார் ஆரூரை அத்தனார் திருவாதிரை நாளை வண்ணம் வண்ணமா சங்சர சங்கிதை சொல்லி புகழ்வோம் அப்படின்னு சங்சர சங்கிதை அப்படிங்கிற வடமொழி நூல்ல கூட உபதேச காண்டத்துல இந்த நோன்பின் மகிமை கூறப்பட்டுள்ளது. கச்சியப்ப சிவாச்சாரியாரின் மாணாக்கரான கோனேரியப்ப முதலியார் தமிழ்ல இத மொழிபெயர்த்து உள்ளார். இந்த திருவாதிரை அன்னைக்கு ஒரு வாய் களி சொல்வாங்கல்ல பெரியவங்க, ஒரு வாய் களி சாப்பிடணுமா. ஏன்? திருவாதிரை நாளில் உளுந்து மாவினால் செய்த களி நைவேத்தியமாக படைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இது திருவாதிரைக்கு ஒரு வாய் கனி அப்படின்னு இருந்தது, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த திருவாதிரைக்கு களி கொடுக்கிற பழக்கம் வந்தது? திருவாதிரை அன்னைக்கு ஒரு பக்தர், அவர் எப்பவுமே சிவபிரானுக்கு படைக்காம ஒண்ணுமே செய்ய மாட்டார். அவர் பேரு சேந்தனார். தினமும் சிவபெருமானின் அடியார்களுக்கு உபசாரம் பண்ணி அவரும் அவர் மனைவியும் சிவபிரானின் அடியார்களை அமுதுண்ண பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதா அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு நாளுன்னு பார்த்து யாருமே வரல. இவங்க 2 பேரும் நாம சமைச்சதை எப்படா சாப்பிடுறதுன்னு காத்துட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல இருந்த மாவை போட்டு களி மட்டும்தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருவேளை நம்ம வீட்டுல களி உண்ணா யாரும் வரமாட்டாங்களோ அப்படின்னு களி கொண்ட சேந்தனார், அதாவது
கவலை கொண்ட சேந்தனார் வாசப்படிக்கு வந்து சுத்துமுத்தும் பார்க்கிறார். அப்போ சிவபெருமான் ஒரு தொண்டு கிழவன் மாதிரி வேடம் பூண்டு 12 இடங்களில் விபூதி தரித்து, ருத்ராட்சம் தரித்து, காவி உடை அணிந்து, தலைமுடி வேணியை, அதாவது தலைமுடியை, ஜடாமுடியை பின்னி ஒரு சிவனே நடந்து வருவது மாதிரி நடந்து வந்தாராம். ஐயா வரணும், எங்க வீட்டுல இன்னைக்கு களி பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா? களியா? ரொம்ப சந்தோஷம். உன் பேர் என்னப்பா? அடியேன் பெயர் சேந்தனார். சரி வாப்பா. ஊர்ல கூட்டிட்டு போய் கை கால் அலம்ப வச்சு அவங்க இலைய சுத்தியும் தண்ணி எல்லாம் சுவாமி பேரை சொல்லி 3 தரம் தண்ணி விட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஆச்சார அனுஷ்டானம் பண்ணி சாப்பிட்டுட்டு, ஆஹா எவ்வளவு அருமை எவ்வளவு அருமை அப்படின்னு சாப்பிட்டுட்டு, அத மட்டும் இல்லாம மிச்ச களி இருக்கா? இருக்கு சுவாமி, அத மூட்டையில கட்டி கொடு, நான் வழுக்கி வச்சுக்கிறேன். சரின்னு கொடுத்தாச்சு. புருஷனும் பொண்டாட்டியும் அப்படியே பட்னிதான், ஒன்னும் சொல்லல, சந்தோஷமா மலர்ந்த முகத்தோட கொடுத்துட்டாங்க. மறுநாள் சிதம்பரம் தீட்சிதர்கள் இன்னைக்கு வரைக்கும் நல்ல விதமா பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. சிதம்பரம் அப்படின்னாலே பூமத்திய ரேகை, சரியாக பூமத்திய ரேகையின் மத்திய இடத்துலதான் சிதம்பரம் நடராஜர் விக்கிரகம் அமைக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது அவரே வந்து அமர்ந்தார். ஆகாயஸ்தலம், அங்க சிவன் விடாம ஆடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த உலகமானது சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு கூற்றும் உண்டு. மறுநாள் தீட்சிதர்கள் நடராஜ சபையின் கர்ப்பகிரக கதவுகளை திறக்க அதிர்ந்து போனாங்க. சிவனாரின் திருவாய் கனி, இந்த செவ்விதழ், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும், அந்த வாயில களி ஒட்டி இருக்கு. என்னது, நாம களி எல்லாம் வைக்கிறது இல்லையே. பக்கத்திலே ஒரு மூட்டையில களி. ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய், யாரா இதை கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு சொல்ல, சேந்தனார் உபயம், சேந்தனார் உபயம் அப்படின்னு சொல்லி நடராஜர் அறிவிக்க, சேந்தனாரை கூப்பிட்டு, என்னப்பா நீயா வச்ச? நான் எங்கெங்க உள்ள வர முடியும், நான் வைக்கல. அப்புறம் சொல்றாங்களேப்பா, அவங்க நம்பல. அசரீரி வேற யாரோ சொல்லியிருக்காங்கன்றாங்க. நடராஜர் சொன்னதை அவங்க ஏற்கல. அதுக்கப்புறம் மறுநாள் தேர் திருவிழா நடக்குது. தேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சேந்தனார் வீட்டுக்கிட்ட வந்ததும் நகர மாட்டேங்குது. சேந்தனார் வந்து பல்லாண்டு பாடுனாதான் நான் நகருவேன். இப்பதான் தீட்சிதர்களுக்கு புரியுது, நிஜமாவே சேந்தனார் சிறந்த சிவபக்தன். சேந்தனார் வந்து பல்லாண்டு பாடி தேரின் வட கயிற்றை பிடித்து இழுக்க தேரின் உலா சிறப்பாக நடைபெற்றது. அன்னியிலிருந்து திருவாதிரை ஆட்சியினாலே ஒரு களி வச்சு எல்லாருமே கும்பிடலாம். அவங்கவுங்க சதாச்சாரத்துக்கு தகுந்தாப்படி எல்லாருக்கும் பிரசாதமும் பகிரலாம். இந்த சிதம்பரம், சித் பிளஸ் அம்பரம், சித் கூட்டல் அம்பரம், நம்முடைய மனது ஆகாயஸ்தலம். அதுலதான் உமா மகேஸ்வரனின் நடனம் சதா சர்வகாலமும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அதனால் இதை சிதாகாசம் என்பார்கள். சித்துனா நினைப்பு, ஆகாசம்னா மனசு. இதை சிதாகாசம் என்பார்கள். உச்சி சிரசை பராகாசம் என்பார்கள். அதாவது பரபிரம்மத்திலிருந்து வந்த நாம, இந்த சிறு பிரம்மமானது கபால மோட்சம் அடையும் பொழுது, பராகாச வழியாக பிராணன் பிரியும் பொழுது, நம்முடைய பரபிரம்மத்துக்கிட்ட போய் அடையறதுக்கு வாயில் பராகாசம். இந்த சிதம்பரமானது பொன் கூரை வேண்டாம் சோழன். மனித உடலை அடிப்படையாக கொண்டுதான் சிதம்பரம் கோவில் கோபுரம் இருக்கு, கோவிலும் இருக்கு. 9 நுழைவு வாயில்கள், நம்முடைய உடம்புல இருக்கிற நவத்வாரங்கள். கோவில் விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத் தகடுகளை கொண்டு வேயப்பட்டு உள்ளது. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 முறை சுவாசிக்கிறார் அப்படிங்கிறாங்க. 9 நுழைவு வாசல்களும் நம்முடைய நவத்வாரங்களையும் நவகரணங்களையும், நம்ம 9 மைய தியானம் பண்ணுவோம் இல்ல, அந்த மையங்களையும் குறிக்குது. 21,600 தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்ட இது 21,600 தகடுகளையும் இணைப்பதற்கு
72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த 72,000 என்ன எண்ணிக்கை? இந்த ஒரு காயகல்பம் போட்டோம்னா உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகளும் புத்துயிர் பெறுகிறதுன்னு நமக்கு யோகா வகுப்புல சொல்லி தருவாங்க. காயகல்ப பயிற்சிக்கு உடம்புல இருக்கிற 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளயும் இந்த புத்துயிர் பெறுது. அந்த 72,000 நாடி நரம்புகளை குறிக்க இது சொல்லுது. பொன்னம்பலம் கொஞ்சம் இடதுபுறமா அமைஞ்சிருக்கு. ஏன்? நம்முடைய ஹிருதயமானது இடது பக்கம் இருக்கு. இந்த பொன்னம்பலத்தை ஏறி நாம செல்வதற்கு 5 படிகள் ஏறணும். இது பஞ்சாட்சர படி. இது நம்முடைய பஞ்சபூதங்களையும் நம்முடைய பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். இந்திரியங்கள்னா புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அப்படின்னா என்ன? கர்மேந்திரியங்கள் இமை, காது, மூக்கு, தோல், அப்புறம் மல ஜல துவாரம். இதுக்கு மூடி கிடையாதுங்க. அதனால இது தானாதான் கண்ணு சிமிட்டும். எம்மைக்கு மூடி கிடையாது, கண்ணுக்கு தான் மூடி இருக்கு. காதுகள் அடைச்சு வைக்க முடியாது, கதவு கிடையாது. மூக்குக்கு சுவாசிக்கும், சுவாசத்தை மறுபடியும் வெளியில விடும், கதவு கிடையாது. தோல் சுவாசிக்கும். அதே மாதிரி மலஜ்வல துவாரத்துக்கும் கதவு கிடையாது. அதனால இத கர்மேந்திரியங்கள்னு சொல்றாங்க. ஞானேந்திரியங்கள் கண்கள். நமக்கு பிடிக்காத காட்சிய இமைகளை வச்சு நம்ம மறைச்சுக்கலாம். அப்புறம் நாக்கு, நமக்கு பிடிக்காத பேச்ச இந்த வாயானது இருக்க மூடிக்குது, உதடுகளும் நாக்கும். அப்புறம் மனசு, நமக்கு இஷ்டமில்லாத ஒரு வேலையை செய்ய சொன்னா அந்த இடத்த விட்டு நகரு அப்படின்னு மூளை கட்டளை இடுது, ஹிருதயமும் அதை கேட்குது. அப்புறம் ஆன்மாங்க, நம்முடைய மனசுக்குள்ள உள் கடவுள் 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 கடவுள்னு நாம உள்ள போயிட்டே இருக்கும் பொழுது ஆன்மாவை சமீபிக்கிறது. ஆன்மாவானது இது நல்லது, இது கெட்டதுன்னு நமக்கு பிரிச்சு சொல்லுது. இது ஞான இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். நம்முடைய நாக்கு தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பேசாதேன்னு பெரியவங்க சொன்னா அப்படி நல்லதை மட்டுமே பேசணும். அதுக்காகத்தான் நாக்க படைச்சிருக்காங்க. நரம்பில்லாத நாக்குனாலும் நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும். அதுக்காகத்தான் ஞானேந்திரியங்களா உதடுகள், நாக்கு, மனசு, ஆன்மா, மூளை. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, ஜிஹ்வா அப்படிம்பாங்க. ஜிஹ்வா அப்படிங்கிற வடமொழி சொல்லோட பூரண அர்த்தம் அடியேனுக்கும் சொல்ல வராது. ஜிஹ்வா அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ ஜென்மா விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? ஒவ்வொரு மனிதனும் தெய்வமே. அந்த தெய்வத்தன்மையை ஜிஹ்வாவுக்கு ஒப்பிடலாம். ஜிஹ்வா அப்படின்னா சமஸ்கிருத சொல்லுக்கு ஒட்டுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதாவது கம், ஓம் கம் கணபதையே, கணபதி கிட்ட கம்னு போய் ஒட்டிக்கோ அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி இந்த ஜிஹ்வா செய்யும். அந்த ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 இந்த பஞ்சாட்சரப்படி குறிப்பிடுது. கனக சபை பிற கோவில்களில் உள்ளதை போன்று நேரான வழி கிடையாதுங்க, பக்கவாட்டுல வருது. இந்த கனக சபையை தாங்க 4 தூண்கள் உள்ளன. அது 4 வேதங்களை குறிக்கின்றது. பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் உள்ளன. இவை 28 ஆகமங்கள், சிவனை வழிபடும் 28 வழிகள். 28 வழிகள்னா தாக்ஷ்யம், பூஜனம், அபிஷேகம், பாராயணம், பாவனம், சிரவணம், அப்புறம் அர்ச்சனம். இது மாதிரி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். ஆனா 28 வழிகளை சிவபெருமானை அடைய குறிக்கிறார்கள். இந்த 28 தூண்களும் 64 கூட்டல் 64 மேற்பலகைகளை கொண்டு உள்ளது. இது 64 கலைகளை குறிப்பதாக சொல்கிறார்கள். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அது. கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தி குறிக்குதான். அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களை குறிக்குதான். அர்த்த மண்டபத்தின் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்குதான். எளிதிலே புரியும்படி சொல்லணும்னா சிதம்பர ரகசியங்கிறது
மனக்கண்ணாலதான் பார்க்கணும். திரை ரகசியம். திரை விலகினால் ஒளி தெரியும். அதே போல நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும். இதத்தான் சிதம்பர ரகசியம்ங்கிறாங்க. இப்ப திருவானைக்காவல் ஜல தத்துவம், திருவண்ணாமலை நெருப்பு, காளகஸ்தி வாயு, திருவாரூர் மண், சிதம்பரம் ஆகாயம். பஞ்ச பூத ஸ்தலங்களில் எல்லாமே பூமியில நமக்கு கிடைச்சிடுது. ஆகாயம் மட்டும்தான் நம்ம எட்ட முடியாம இருக்குது. நம்முடைய வாழ்க்கை நெறியை உணர்ந்து ஒழுகினால் நாம் விண்ணிலே சிறந்து செல்லலாம். அதுக்காகத்தான் அந்த திரைய விளக்குவாங்க. தங்க வில்வ சரங்கள் அங்க தொங்கும். நம்ம உள்ள போனோம்னா அந்த இடத்துல அந்த திரைய விளக்கிட்டு அங்க தீபம் காட்டுவாங்க. அப்போ நாம என்ன நினைச்சுக்குவோம், ஓ தங்கத்துல இருக்கிற வில்வ மாலையை பார்த்துட்டா புண்ணியம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவோம். இல்ல, சிவபெருமானுக்கு படைக்கப்படும் சில துளி நீரும் ஒரு சில தளிரும் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கும். எதுவுமே ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா தங்கம் தங்கம் மாதிரி அப்படின்னு சொல்றோம் தானே. அதனாலதான் அங்க தங்க வில்வ மாலை காட்டப்படுகிறது. நாம ஆகாயத்துல இருந்து வந்தோம், மறுபடியும் ஆகாயத்துக்கே போய் நாம சேரணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த தங்க வில்வ மாலை காட்டப்படுது. ஏகாதச ருத்ரர்களாகவும் சிவபெருமான் தான் இருக்க. மகாதேவன், ருத்ரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன், விஜயன், வீமதேவன், சௌமிய தேவன், பவோத்பவன், கபாலிகன், ஹரன், இந்த ஏகாதச ருத்ரர்கள் நமக்காக நம்ம சுத்தியும் எப்பயுமே காவல் இருப்பாங்க. நம்முடைய கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ஜிஹ்வா இந்த 11 இணைந்து ஒன்றுபட்டு செயல்பட்டு நேர் வழியில நாம நடக்கும் பொழுது ஏகாதச ருத்ரர்களும் நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. இன்னைக்கு இன்னொரு சிறப்பான நாள், அதையும் இன்னைக்கு பகிர விரும்புகிறேன். ராணி வேலு நாச்சியார் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை. 1730 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி சக்கண்டி முத்தாத்தாளுக்கு ஒரே பெண் மகள். இவரை ஆண் பிள்ளை மாதிரியே வளர்த்தாங்க. இவர் பல மொழிகள் கற்றார், ஆயுத பயிற்சி பெற்றார். தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணி, பெண் விடுதலை போராளி. இவங்கதான் முதல் பெண் போராட்ட வீராங்கனை. இவங்க 1780 1783 வரைக்கும் இவங்களுக்கு ஆட்சி செய்யும் அதிகாரம் இருந்தது. இவங்களை வழிநடத்தினவர் முத்து வடுகநாதர். இவரை பின்தொடர்ந்தவர் வெள்ளாச்சி நாய்ச்சியார். இவருடைய கணவர் முத்து வடுகநாதர். இவரு எல்லா விதத்திலையும் பூரணத்துவமா இருந்தாலும் கணவர் சீக்கிரமா உயிர் திறந்துடுறாரு. ஆனாலும் கணவரை இழந்த வேலு நாச்சியார் நாட்டை மீட்டெடுத்தார். மக்களும் ஒத்துழைச்சாங்க. இந்த படை எடுப்பு விருப்பாட்சியில் நடந்தது. வேலு நாச்சியாரின் உருது மொழி திறமையை கண்டு ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவி செய்தாக வாக்களித்தார். திண்டுக்கல் கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயம்பாளையம் கோட்டை என மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார். மருது பாண்டியர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மருது பாண்டியர்கள் சினிமாவே வந்தது. சாந்து போட்டு சலசலங்கா, சந்தன போட்டு கம கமங்கம், மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர் வாழியவே. சாந்து போட்டு சலசலங்கா, சந்தன போட்டு கம கமங்க, மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டியர் வாழியவை. அந்த மருது பாண்டியர்கள் சிறப்பாக வேலு நாச்சியாருக்கு பின்னாடி ஆட்சி அமைச்சாங்க. அந்த சந்தன மருதுவும் சின்ன மருதுவும், பெரிய மருது சின்ன மருதுமாங்க, அவங்க ஆட்சி சிறப்பா செஞ்சாங்க. அப்படி செஞ்சவங்களுக்கு ஒரு நாள் ஒரு தேர் கட்டணும்னு ஒரு எல்லை இல்லாத ஒரு எண்ணம் தோணுச்சுங்க அவங்களுக்கு. ஒரு தேரோட்டம் நடத்தணும், அதுக்கு நல்ல மருத மரங்களை கொண்டு தேர கட்டணும் அப்படின்னு எண்ணம் வரும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க. ஒரு ஊர்ல நல்ல திரண்ட மரம், பல் நெடுங்காலம் வளர்ந்த திரண்ட மரம், மருத மரம் இருக்கு, அதை வச்சு தேர் கட்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அங்க போய் அரசாங்க ஊழியர்கள் வெட்ட போகும் பொழுது, இது பெரிய மருதும் சின்ன மருதும் எங்களோட இருக்காங்க, நாங்க விடமாட்டோம் அப்படின்னு அவங்க தடுத்தாட்கொண்டாங்க. அந்த மரத்தை வளர்க்கும் கிழவனும் அவள் மனைவி மகளும். மருது பாண்டியர்கள் அங்கே போறாங்க.
இந்த மரம் அரசாங்கத்துக்காக தான் கேட்கிறோம், கொடுமா. ஐயா, நாங்க இந்த 2 மரத்தையும் உங்களையும் உங்க அண்ணனையா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கோம். எப்படி நாங்க உசுர தருவோம்னு கேட்கிறாங்க. ஓ! அப்படியா சொல்லிட்டு வேற மருத மரங்களை கண்டு வெட்டி எடுத்துட்டு வந்து தேர் செய்ய பார்க்கிறார். விதியானது எப்படி விளையாடுதுன்னா, அந்த தேரை ஒரு சிறந்த தேர் தச்சனை வச்சு வடிவமைக்கிறாங்க. இத்தனை நாள் எங்கேயுமே காண முடியாத வலிமையும் அழகும் பொலிவுமாய் அந்த தேர் திகழுது. தேர் வேலை முடிஞ்சதுமே தேர் தச்சனை கூப்பிட்டு மருது சகோதரர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நாங்க உங்களுக்கு பரிசா தரோம். கூலி தரோம் சொல்லலைங்க, பரிசு தரோம். தேர் தச்சனுக்கு தொழில் கட்டுமான விஞ்ஞானமும் தெரியும், மெஞ்ஞானமும் தெரியும், ஜோதிடமும் தெரியும். அவர் சொல்றார், எஜமா தருவீங்களா எஜமான்களே? 2 பேரும் உனக்கு எஜமான் இல்லை, நண்பர்கள், நீ கேளு. கேட்டப்புறம் என் தலையை சிவ மாட்டீங்களே? இல்ல மாட்டோம். அவர் உயிர் பலிக்காக அப்படி கேட்கலீங்க, உண்மை உணர்ந்ததால் என் தலையை சீவிடுவீங்களான்னு கேட்கிறாங்க. இல்லை அப்படின்னு மருது சகோதரர்கள் சொல்ல, இன்று ஒரு நாள் உங்களுடைய மகுடம், ஆடை, வீர வாள், செங்கோல் இதை தரித்து தேரிலே ஒரு நாளிகை நான் இருக்கணும். ஒரு நாளிகைனா 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகைங்க. ஒரு முகூர்த்த காலங்கிறது 1.5 மணி நேரம். 2.5 நாளிகை கொண்டது ஒரு முகூர்த்த காலம். நான் ஒரு நாளிகை இதுல இருக்கணும். எல்லா ஜனங்களுக்கும் கோபம் வந்துருது. என்ன பேராசை பாரு இந்த ஆச்சாரிக்கு அப்படின்ட்டு. மருது சகோதரர்கள் புன்முறுவல் பூத்து, இதுக்கு தகுதியானவன்பா. மகுடம் சூட்டப்படுது, உடை தரிக்கப்படுது, கையில வீரவாள், செங்கோல் கொடுக்கப்படுது. ஏறி அமர வைக்கப்படுகிறார். தேரின் மத்தியிலே சிம்ஹாசனம் இருக்கு. ஏறி அவரை உட்காத்தி வைக்கிறாங்க. நீங்கெல்லாம் இறங்கிடுங்க. இவனுக்கு என்ன திமிர பாத்தியா? இதுக்குள்ளார 12 நிமிஷம் கடந்துருச்சு, அரை நாளிகை நேரம் கடந்துருச்சு. நீங்கெல்லாம் இறங்கிடுங்க, சீக்கிரமா இறங்குங்க. ஏன் இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சகோதரர்கள் இருவரும் இறங்குறாங்க. யாருமே இருக்க வேண்டாம், எல்லாம் இறங்குங்க. இவர் மட்டும் தனியா தேர்ல இருப்பாரா அப்படின்னு ஜனங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அவருடைய மெஞ்ஞான, விஞ்ஞான, ஆன்மீக, ஜோதிட அறிவு அவருக்கு சொல்லுது, இந்த தேர்ல எந்த ராஜா உட்கார்றானோ அவன் 12 நிமிஷத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டான். நம்முடைய மைசூர்ல இன்னி வரைக்கும் மைசூர் உடையார்கள் ஒரே ஒரு குறிப்பிட்ட நாள் விஜயதசமி அன்னைக்கு ஒரே ஒரு முகூர்த்த காலம் தான், 1.5 மணி நேரம் தான் அந்த அரண்மனையில இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார முடியும். அது மாதிரி இவர் கணித்த அரை நாளிகை நேரம் மட்டுமே ராஜாவா இருக்க முடியும். அவருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. அதுவும் எப்படி? தேர்ல பிரிஞ்சா தேர் மறுபடியும் உபயோகப்படாதேன்னு சொல்லி உயிர் பிரியும் தருணம் சிம்மாசனத்தோடு தேரின் மேல் இருந்து கீழே குதித்து தியாகம் செய்தார். ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது, இப்படி நாடு நல்லா இருக்கணும்னு தியாகம் செஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வேலு நாச்சியார், மருது பாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த தேரை அமைத்த தச்சன், இத்தனை பேருக்கும் திறம் தாழ்த்தி வணக்கம் சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட குருவரில் ஆன்மீகமய சகோதரிகளுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி.